இந்த பக்கத்துல பரதன் நின்று இருக்க, யாரோ எதிர்க்க ஒரு பெரிய கூட்டம் நிக்கிறாப்புல தெரியுது, ஏன்னா கங்கை புரண்டு ஓடுறது. இந்த பக்கம் பரதன் பக்கத்துல சுமந்திரனை பார்த்தார். ஏன்னா சுமந்திரன் தான் முன்னாடி ராமரையும் லக்ஷ்மணரையும் சீதையும் இந்த கங்கைக்கரையில விட்டவர். அவருக்கு தெரியும் எதிர்க்க யார் இருக்கான்னு. சுமந்திரனை கூட்டு கேட்கிறார், அப்பா சுமந்திரா, அவன் யார்? முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு தலைவன் மாதிரி ஒருத்தர் இருக்கானே, அவன் யார்? அதுக்கு குஹனை பத்தி வர்ணனை சுமந்திரன் பரதாழ்வானுக்கு சொல்றார். என்ன அழகான ஒரு வர்ணனை பாருங்க. கங்கை இரு கரை உடையான். அப்பா பரதா, இந்த கங்கை ஓடுறது பாரு நதி, ரெண்டு கரைக்கும் சொந்தக்காரன் பாவன். கங்கை இரு கரை உடையான், கணக்கிறந்த நாவாயான். நாவுனா படகு, படகு இருக்கணும், அதுக்கு நாவுன்னு பேர். அந்த நாவுங்கிற படகு என்னும் சொல்லில் இருந்துதான் மருவி மருவி இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் ஆராய்ச்சி பண்றவாள்லாம் சொல்றா, நேவி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு இல்லையா, where we deal with our defense through ships. அந்த நேவிங்கிற சப்தம் நாவுங்கிற சப்தத்திலேருந்து வந்திருக்குங்கிறா. அதனால கங்கை இரு கரையுடையான், கணக்கிறந்த நாவாயான். அவனுடைய படகு இருக்கு பாருங்க, நாவு, அதை மட்டும் எண்ணவே முடியாது, கணக்கிறந்த நாவாயான். இதையெல்லாம் சுமந்திரன் யார்கிட்ட சொல்றார்? பரதன் கிட்ட சொல்றார். பரதனுக்கு இதெல்லாம் துச்சம். ஏன்னா அயோத்தியாங்கிற அரசியே விட்டவன் அவங்கிட்ட போய் இவன் இவ்வளவு ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கான், இவன் கிட்ட இவ்வளவு மூவபிள் அசெட்ஸ் இருக்கான், இவ்வளவு இம்மூவபிள் அசெட்ஸ் இருக்கான்னு அவனுக்கு என்ன போச்சு? அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கங்கை இரு கரையுடையான் சுமந்திரன் சொல்றான். பரதன் அப்படியா? கணக்கிறந்த நாவாயான். ஓஹோ அப்படியா? அதுக்கு மேல அசரவே இல்லை. மேல சொன்னான் சுமந்திரன், உங்கள் குலநாதர்க்கு உயிர் துணைவன். அப்பா, உங்க குலத்தில் உதித்த ராமன் இருக்கார் பாருங்க, அவனுடைய உயிர் துணைவன், the closest friend to Rama who is born in your clan. மேல சொல்ற, வெம்கரியின் வேறு அணையான், வில் பிடித்த வேலையினான், கற்கானா திண்மையான். அப்பா, இவனுடைய பலத்தை என்னன்னு சொல்றது பரதா? மேல ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? கரைக்கானா காதலான். கங்கைங்கிற நதிக்கு ரெண்டு கரை இருக்கும் பரதா, ஆனா உங்க அண்ணா ராமன் மீது இவன் காதல் பக்தின்னு ஒரு நதி ஓடுறதே, அந்த நதிக்கு மட்டும் கரையே கிடையாது. கரைக்கானா காதலான், கொங்கு அலரும் நரும் தன் தார் குஹன் என்னும் பெயருடையான். இவனுக்கு குஹன்னு பேருன்னு சொல்றார். இப்போ இவன் தானா எங்க அண்ணாவின் தோழன், இவன் தானா எங்க அண்ணா மீது காதல் கொண்டவன், இவன் தானா எங்க அண்ணா ராமன் மீது பக்தி கொண்டவன் சொல்லிட்டு பரதன் ரெண்டு கையும் கூப்பிக்கொண்டு கங்கை புரண்டு ஓடக்கூடிய கங்கையில கிடு 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 கிடுன்னு ஓடுறார். பின்னாடி இருக்க படைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது ஒரு பக்கம். அந்த பக்கத்துல குஹன் என்ன சொல்லியிருக்கான்? எலியலாமி படை அரவம் யான் என இவ்வளவுலாம் சொன்னானா. வரக்கூடிய பரதனை பார்த்தான். பார்த்த உடனே குஹன் அந்த தோழர்கள் கிட்ட பார்த்து சொல்றான், அந்த பரதன் வர்றான், ஆனா அவனை சட்டுன்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் ராமர் மாதிரி இல்லையோ, உங்களுக்கு எல்லாம் தோன்றதா அந்த மாதிரி அப்படின்னு கேட்டான். பின்னாடி பரதனோடு ஓடி வரானாம் சத்ருகுணன். அந்த சத்ருகுணனை பார்த்தா கொஞ்சம் ராமர் பக்கத்துல வந்த லக்ஷ்மணன் மாதிரி இல்ல சொல்றார். நம்பியும் எந்நாயகனை ஒக்கின்றான். இங்க வரக்கூடிய பரதன் எந்நாயகன் ராமன மாதிரியே இருக்கானே. நம்பியும் எந்நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான். அதாவது பார்ப்பதற்கு மட்டும் அந்த அண்ணா மாதிரி தெரியல, அவனுடைய பண்பை பார்த்தாலும் அப்படி தெரியுது இல்லையா? வந்துட்டாவோ பார்த்தா பாட்டி மாதிரியே இருக்கான்னு இப்பெல்லாம் செய்தியில வந்துட்டு இருக்கு. பாட்டி மாதிரி இருந்துட்டா மட்டும் போறாது, அந்த அளவுக்கு ஞானமும் இருக்கணும் பாருங்க. அதனால நம்பியும் எந்நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான், தவவேடம் தலை நின்றான். அப்பா பாத்தியா, ராமர் எந்த கோலத்துல போனார்? மர உரி தரித்து கொண்டு போனார். வரக்கூடிய பரதனும் மர உரி தரித்தே வந்துட்டு இருக்கான், தவவேடம் தலை நின்றான். சரி, ராமர் நன்னா மர உரியெல்லாம் தரிச்சுன்னு போனார். சீதை என்ன தரிச்சுன்னு போனா? பட்டுப்புடவை. யார் பட்டுப்புடவை எடுத்துன்னு போனானா? கரெக்ட், அதுதான். காவி உடை. அப்புறம் நீ உங்களுக்கு என்ன தோன்றதோ சொல்லுங்களே. ஆரணி பட்டா? என்ன பட்டு? மர உரி, காவி. அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? ஃபுல்லி அட்டையர்ட், எல்லாம் நல்லா பட்டுப்புடவை எல்லாம் கட்டிட்டு போயிருக்காங்க. சரி, கரெக்ட் ஆன்சர் எதுன்னு சொல்லட்டுமா? பட்டுப்புடவை கட்டிண்டு எல்லா ஆபரணங்களோடும் சீதை சென்றாள். இப்படி நான் சொல்லிட்டேன்னா ஒரு டவுட் வரும்,
சம்பூர்ண ராமாயணத்துல என்.டி. ராமராவ் பக்கத்துல பத்மினி ஒண்ணுமே போட்டுக்கலையே சார். அந்த காலத்து அஞ்சலி தேவியும் ஒண்ணுமே போட்டுக்கலையே, நீங்க எங்க பட்டுப்புடவை வரைக்கும் போயிட்டேள். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்க நம்பவே மாட்டேள், ஆனாலும் சொல்ற ராமாயணத்துல இருக்கு. 14 வருஷத்துல எவ்வளவு நாட்கள் இருக்கும்? 14 × 360. நீங்க உடனே 365.6க்கெல்லாம் போகாதீங்க. 360 நாளுன்னு தோராயிரமா கணக்கு வச்சுக்கோங்க. 14 வருஷம் அப்படின்னா எவ்வளவு நாட்கள் வரும்? அவ்வளவு நாட்களுக்கும் பட்டுப்புடவைய அடுக்கிண்டு லக்ஷ்மணன் தூக்கி சென்றான்ங்கிறது ராமாயணம். ஓஹோ, இது புரியலையே சார். எப்படி இது சீதை எப்படி? இதெல்லாம் நல்லா கவனிங்க. அதாவது ராமாயணத்தை மூலத்தை படிக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்றேன். வால்மீகி ராமாயணத்துல என்ன இருக்கு தெரியுமா? 3 சர்க்கங்கள். ஒரு சர்க்கம் ராமர் மரவுரி தரிச்சுக்கிறார். ஏன்னா கைகை என்ன சொன்னார்? ராமர் காட்டுக்கு போகணும்னா வரமாயிண்டா, சீதை காட்டுக்கு போகணும்னு வரமாய்க்கல. சீதா வாலண்டியர் பண்ணா. ஏன், நான் எங்க ஆத்துக்காரர் எங்க போறாரோ நானும் அங்க போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. பேசாம ஆத்துல தேமேன்னு இருந்திருக்கலாம், ஆனாலும் நான் போவேன்னு சொல்லிவிட்டா. சரி, இப்போ வர அவளுக்கு ரூல் கிடையாது மரபுரியில தரிச்சுட்டு போகணும்னு. ஆனாலும் அவன் என்ன பண்றா, பாவம் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவா, என்ன பாவம் ஆத்துக்காரர் சிம்பிள் ட்ரெஸ் போடும்போது இவ எல்லா ஆரம் கீரம் எல்லாம் போட்டுட்டா பாவம் ஒரு மாதிரி ஆடா இருக்கும் இல்லையா? அதனால செல்ஃபி எடுக்கும்போது கூட நல்லாவே இருக்காது. ஏன்னா இவ எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு இருப்பா, ஆத்துக்காரர் ஒண்ணுமே சாதாரணமா போட்டுட்டு இருக்காரு. அதனால அவ என்ன பண்ணிவிட்டா, மரவுரி தரிக்கலாம்னு அவ போறா. ராமாயணத்துல மரவுரி தரிக்கிறதுக்கு போறா. அப்போ தசரதனுடைய ஏனைய பத்னிகள்லாம் ஓன்னு அழறா, ஐயோ நம்ம மாத்துக்கு வந்த மனாட்டு பெண்ணை நம்ம என்னமா போட்டு படுத்தி எடுக்கிறோம். இது வரைக்கும் புரியுதுதா? இது ஆன பிறகு அடுத்த சர்க்கம் ராமாயணத்துல இருக்கும். என்னன்னா, தசரதர் சொல்லுவார், எம்மாட்டு பொண்ணு பட்டு புடவை நகையோட போனோம், அவளை நீ ஒரு நாளும் கஷ்டப்படுத்த முடியாது கைகேயின்னு சொல்லுவார். சொல்லிட்டு சொல்லுவார், லக்ஷ்மணா, என் மாட்டு பொண்ணுக்கு 14 வருஷத்துக்கு என்னெல்லாம் ஆபரணங்கள் தேவை எல்லாத்தையும் நீ எடுத்துன்னு போ. அதுவும் சீதா ஒரு ரூல் சொல்லிட்டா லக்ஷ்மணனுக்கு, நான் எதையும் ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு. அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிசைன். கலம்காரி ஒரு நாள்னா ஒரு நாள் கோட்டா, ஒரு நாள் போச்சம்பள்ளினா ஒரு நாள் வெங்கடகிரி, அப்படின்னு ஒரு நாளைக்கு அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப குளிராயிடுச்சுன்னா சில்க், ரொம்ப சம்மர்னா காட்டன், அப்படி கிளீனா சீதா பேக் பண்ணின்னு போனா. அதெல்லாம் நீங்க குழம்பிக்கவே வேண்டாம். அவ காவி உடை தரிச்சுக்கல, மர உரி தரிச்சுக்கல. இவ ஏற்கனவே ஆபரணத்தோட போயிருக்கா. இதுல சேர்த்து அனசூயா தேவி வேற ஆபரணம் கொடுத்தா. இதுல ஒரே அதனாலதான் அவன் மேலே ஆகாய மார்க்கமா போகும்போது வரிசையா ஆபரணமா போட்டுன்னு போனா கீழே. விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, வரக்கூடிய பரதன் அண்ணாவை போல் மரவுரி தரித்துள்ளானே, தவவேடம் தலை நின்றான், துன்பம் ஒரு முடிவிலை என திசை நோக்கி தொழுகின்றான். அப்புறம்தான் குகப்பெருமானுக்கு கொஞ்சம் ஞானம் உதிக்கிறது. எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு, என் ராமன் என் நாயகனுக்கு பின்னாடி ஒருத்தன் தம்பின்னு பிறந்தா அவன் ராமனுக்கு கெடுதல் நினைக்கிறவனா இருப்பானா? முன்னாடி என்ன யோசிச்சான், இவன் தான் கெடுதல் பண்ண வரான்னு. கொஞ்சம் கொஞ்சமா பரதன் வரக்கூடிய கோலத்தை பார்த்துட்டு மனசை மாத்தினுட்டார் குகப்பெருமான். இப்போ பரதன் இந்த பக்கமா வந்தார். ஒரே அழுது 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 கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. ஆழ்வார் எடுத்தார், கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்னே அலரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாயே. ஆழ்வார் திருவாய்மொழியில் எடுத்தார். ஏன்னா ஒரு தாய்க்கு ஒரு பெண்ணா, அவர் ரங்கநாதருடைய வடிவழகுல மயங்கி ரங்கநாதரை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும்ங்கிற அந்த துக்கத்துல வியசனத்துல அழ ஆரம்பிச்சுட்டாளாம். அவளுக்கு அழுது அழுது பகல் எது இரவு எதுன்னு தெரியாமையே போயிட்டான். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள். அவ அழுது அழுது என்ன ஆயிடுத்தான், கண்லேருந்து ஜலமெல்லாம் வீடெல்லாம் குளமா மாறி எடுத்தான். என்ன சார் வளர்றீர், இப்படி எல்லாம் ஆகுமா? அழுது அழுது இப்படிலாம் குளமாகுமா? அப்படின்னா நம்ம மெட்ராஸ்ல எல்லாரையும் அழ வச்சுட்டு தண்ணி கஷ்டத்தெல்லாம் போக்கிடலாமே. எல்லாரும் அழுங்கோன்னு சொன்னா அப்படியே குளமா மாறிடும். இதுக்கு ஹைப்பர் போலேன்னு பேர் இங்கிலீஷ்ல. இப்போ அந்த காலத்துல எல்லாம் மேகசீன்ல எழுதுவா. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் கவனிங்க. அந்த காலத்துல எழுதுவா, மாமியார் வெய்ய வெய்ய மருமகள் அழுதாள், அழுத கண்ணீரை தன் புடவை தலப்பால் துடைத்து கொண்டாள், அதை புழிந்தாள், அதுவே ஒரு குளமாக மாறிவிட்டது. அதனால்தான் என்ன வார்த்தை சொன்னேன், அந்த நாள். இப்ப மாத்தி வச்சுக்கோங்க. அதனால இப்போ ஆச்சரியமான அந்த அந்த திருஷ்யம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, ஆழ்வார் சொன்னார், கண்ணநீர் கைகளால் இறைக்கும்.
அவ அழுது அழுது வீடெல்லாம் ஜலமாயிடுதான். ஆழ்வார் சொன்னார், இறைச்சி இறைச்சி வெளியில கொற்றாளாவும். அந்த மாதிரி பரதன் அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிடுத்து. வீங்கி போன கண்களோடு கூடிய பரதனை பார்த்துட்டு குஹன் கேட்டார், நீங்க ராமனுடைய தம்பின்னு சொல்றா? ஆமா குஹா, என் பேர் பரதன். இவர் இவன் லக்ஷ்மணன், எங்க தம்பி. அவருடைய தம்பி சத்ருகுணன் தெரியறா? தெரியுது. நீங்க எதுக்கு வந்திருக்கீள்? ராமனை எதுவும் தீங்கு கீங்கு விளைவிக்க மாட்டேளே பரதா? அப்போ பரதன் ஓன் அழறார். இல்ல, எங்க அண்ணா நாடை விட்டு கிளம்பும் போது 2 விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டார். அதை கொடுப்பதற்காக யாம் வந்துள்ளோம். குஹப்பெருமான் கேட்டார், என்ன விட்டார்? ஒன்னும் ராஜ்யம்ங்கிற அயோத்தியாவை விட்டார், 2வது என்னை விட்டார். என்னையும் ராஜ்யத்தையும் ராமன் திருவடியில் சமர்ப்பிப்பதற்காக வந்துள்ளேன் குஹப்பெருமானேன்னு சொன்ன போது அப்போ குஹன் ஓன் அழாரம் சொல்றார். அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் நான் ராமனை போல் ஒருவனையும் கண்டதில்லை பரதா. ஆனால் இன்னைக்கு நான் உரத்த குரல்ல சொல்றேன், 1000 ராமரை ஒரு தராசு தட்டுல வச்சாலும் இந்த ஒரு பரதனுக்கு சமானமாகாதப்பா. நீ காட்டும் பக்திக்கு இதுதான் லட்சணம்னு சொல்லி, தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர்னின் கேள் அவரோ தெரியினம்மா. எப்பேற்பட்ட பரதன் நீ. தெலுங்கு மொழியில தியாகராஜர் சொல்றார், త్రిపటలను తీర్చి కంటిరెప్పువలెను మా. కంటిరెప్పు అంటే ఏమి తెలుగులో? తెలుగు వారు ఉన్నారా అక్కడ? కಣ್ಣಿమై. కంటిరెప్పువలెను మా పరమ భక్తి ఎంతో. என்ன ராமபக்தி, என்ன ராமபக்தின்னு. அப்போ மேல ஒரு வார்த்தை சொன்னார் குஹப்பெருமான், அப்பா இந்த லைட் எல்லாம் இருக்கு பாருங்களே, இந்த லைட் எல்லாம் இருக்கே, இங்கெல்லாம் லைட் போட்டிருக்கா, அதெல்லாம் இரவு ஆயிடுத்துங்கிறதுக்காக இந்த லைட் போடுறான். சூரியன் பிரகாசிக்கும் போது இந்த லைட் எல்லாம் உதவாது. அதனால 0 வாட்ஸ் பல்பை விட வெளிச்சம் கொடுக்கறது 10, 10 விட 25, 25 விட 50, 50 விட 100. ஆனா இந்த லைட் எல்லாம் எப்ப பிரகாசிக்கும்? சூரியன் இல்லாத சமயத்தில் பிரகாசிக்கும். குஹப்பெருமான் பரதனை பார்த்து சொல்றார், அப்பா பரதா, உங்கள் குலத்தில் வந்த அஜன், திலீபன், மாந்தாதா, இக்ஷ்வாகு, பகீரதன், அசமஞ்சஸ், அம்சுமான், சகர சக்கரவர்த்தி, ரகு, இந்த மாதிரி மன்னர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாதனை செய்து ஒவ்வொரு வெளிச்சத்தை போல் இருக்கக்கூடியவா. ஒருத்தர் 0 வாட்ஸ் பல்பு, ஒருத்தர் 10 வாட்ஸ், ஒருத்தர் 25, ஒருத்தர் 40, ஒருத்தர் 100. ஆனா பரதா, நீ யார் தெரியுமோ? சாக்ஷாத் சூரியன். சூரியன் உதித்தால் மற்றைய விளக்குகளுக்கு எப்படி தேவைப்படாதோ அதுபோல் உன் குலத்தில் உதித்த நீ மற்றைய ராஜாக்களின் பெருமையெல்லாம் உன் புகழ் ஆக்கி கொண்டாயன்னோ. என் புகழ்கின்றது ஏழை ஏயினேன், இரவி என்பான் தன் புகழ் கற்றை மற்றை ஒளிகளை தவிர்க்குமா போல் மண்புகழ் பெருமை நுங்கள் மரபினோர் புகழ்கள் எல்லாம் உன் புகழ் ஆக்கி கொண்டாய் உயர்குணத்து உறவு தோளாய் அப்படின்னு எடுத்தார். அடுத்தது பரதன் கேட்கிறார், குஹா, எங்க அண்ணா, மன்னி, தம்பி லக்ஷ்மணன் 3 பேரும் இங்க வந்ததா சொல்றா. அவ எங்கப்பா படுத்துண்டா? வா பரதா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரைய காமிக்கிறார். அந்த தரைய பார்த்தோன்னா ஓன்னு அழ ஆரம்பிக்கிறார் பரதன். எங்க அண்ணா பஞ்சதூலிகா சயனத்துல படுத்துக்க வேண்டியவரை போய் இந்த மண்ணுல படுக்க வைக்கிறதுக்கு நான் காரணமா போயிட்டேனே, ஐயோ எங்க அண்ணா இங்க படுத்துண்டாரா அப்படின்னு கேட்டார். அடுத்தது என்ன கேட்டிருக்கணும்? மன்னி எங்க படுத்துருக்கான்னு கேட்டிருக்கணுமா? மதனி எங்க படுத்துட்டான்னு கேட்கவே இல்லை. ஏன்? அதான் சார், அண்ணா பக்கத்துல தான் மதனி படுத்துட்டு. பெரிய கேள்வியா? ஏன்னா காட்டுல இருக்கும் போது பதி பத்னிக்கு உறவு செய்யக்கூடாதுன்னு ஒரு விதி. அதனாலதான் லவகுஷால் அங்க பிறக்கல. என்ன தெரியுமோ, அந்த இடத்துல சொல்லுவார் திருக்குடந்தை ஆண்டவன், என்னன்னா அந்த மண் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல பொன் பொடி இருந்துதான். எப்போ பொன் பொடி இருக்கோ அந்த இடத்த சீதைப்படுத்துன்னு இருப்போம். ஏன்னா ஹிரண்ய வர்ணாம் ஹரிணி, சாக்ஷாத் மகாலட்சுமியோனோ. அதனால பெருமாள் படுத்துட்ட இடத்துக்கு பக்கத்துல பொன் பொடி அப்படின்னா அது சீதைப்படுத்துட்ட இடம். சரி குஹா, அண்ணாமதனி இங்க படுத்துனுட்டா, என் தம்பி லக்ஷ்மணன் என்னப்பா பண்ணா? அது அது சொல்லுப்பா, எங்க படுத்துனா? இல்ல,
அவ ரெண்டு பேருக்கும் ஏதாவது யாராவது தீங்கு விளைவிச்சுடுவாளோ, கட்டெரும்பு வந்து கடிச்சுடுமோங்கிற பயத்துல தாம் தூங்காமல் முழுக்க இரவு முழுக்க வில்லை ஏந்திய வில்லி உறங்கா வில்லியாக இருந்து சுத்தி கொண்டே இருந்தார் இவ்விருவரையும். சரி, அவர் இவா ரெண்டு பேரையும் சுத்தின்னு இருந்தா, நீ என்னப்பா நீ படுத்துண்டியோனோ குஹா, நீ எங்கப்பா படுத்துண்ட, பாகவதோத்தமனான நீ எங்கப்பா படுத்துண்ட? இல்ல, லக்ஷ்மணனுக்கு ஏதாவது ஆயிட போறதோங்கிறதுக்காக நான் அவரை சுத்தி சுத்தி வந்தேன். சரி, இவர் அவ ரெண்டு பேரை சுத்தினா, நீ இவரை சுத்தின, உங்க வேடுவச்சேரியில இருக்கக்கூடிய மத்தவாள்லாம் எனக்கு ஏதாவது ஆயிட போறதோங்கிறதுக்காக என்ன சுத்தி சுத்தி வந்தா. மொத்தத்துல அந்த ராத்திரி படுத்துட்டவா ரெண்டே ரெண்டு பேர், ராமரும் சீதையும் தான். பகவத்தரம் படுத்துக்கல. அப்போ பரதன் ஓன்னு அழறான். சொல்றான், குஹப்பெருமானே, எங்க அண்ணாக்கு ரெண்டு தம்பி இருந்தா. ஒருவன் அவருக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காகவே பிறந்தவன், அவன் பெயர் பரதன். இன்னொருத்தர் அவனுடைய கஷ்டத்தை போக்குவிப்பதற்காகவே பிறந்தவர் லக்ஷ்மணன். அவனுக்கு இருக்கிற பெருமையில ஒரு திவளை கூட எனக்கு இல்லாம போயிடுதே என்பதை கேட்டேன் மைந்தன் ராமனுக்கு இளையார் என்று முன்பு ஒத்த தோற்ற வேதம் இளையான் என்று முடிவு இல்லாத துன்பத்துக்கு ஏது ஆனேன் அவனது துடைக்க நின்றான் அன்பத்துக்கு எல்லை உண்டோ அழகிது என்று அடிமை என்றான் அப்படின்னு சொன்னார். இப்போ குஹப்பெருமான் வந்து பரதனோட பேசிட்டு இருக்கார். அப்பதான் அந்த தோளுக்கினியான்னா தெரியுமோ, கோவில்ல பல்லக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு தோளுக்கினியான்னு பேர். இனிமே கோவில்ல போய் தோளுக்கினியான்னா நீங்க தேடிட்டு இருக்காதீங்க. பெருமாளை தூக்கி செல்வதால் அது தோளுக்கு இனிதா இருக்கான், அதனால அதுக்கு தோளுக்கு இனியான் அப்படின்னு பேர். அந்த தோளுக்கு இனியான்ல இருந்து மெதுவா இறங்கி வரா கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. இப்ப இதுல யாரு கௌசல்யா யாரு கைகேயின்னா பாவம் இவருக்கு தெரியாது குஹப்பெருமான். அப்போ குஹப்பெருமான், பரதா அது யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களே அப்படிங்கிற. அப்போ கௌசல்யா தேவி அங்க நிக்கிறா. அவளை பார்த்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றான் பரதன் குஹப்பெருமான் கிட்ட. என்ன அழகான இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. சுற்றத்தார் தேவருடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குறிசில் இவர் ஆர் என்ன குஹன் வினவ கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். தமிழ் என்ன அழகு பாருங்க. அதாவது தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் வள்ளுவனாருடைய திருக்குறளையும் கம்பநாட்டாழ்வாருடைய ராமாயணத்தையும் வில்லிபுத்தூராருடைய பாரதத்தையும் இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரத்தையும் ஆழ்வார்கள் பாடி வைத்த திவ்ய பிரபந்தத்தையும் நாயன்மார்கள் பாடி கொடுத்த திருமுறைகளையும் அதே மாதிரி அருணகிரிநாதர் பாடி கொடுத்த திருப்புகழையும் ஆதாரமாக கொண்டு வளர்த்தால்தான் தமிழ் வாழுமே ஒழிய, சும்மா ஒரு பொட்டலத்தை வாங்கி கொடி பிடிச்சுன்னு நான் தமிழை காப்பேன்னா என்னத்தை காக்க முடியும்? என்னால ஒண்ணுமே படிக்காமல் நான் தமிழ் எப்படி காக்க முடியும்? மொழி என்பதற்கு உயிர் கொடுப்பதே அதில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் தான். இன்னைக்கும் நம்ம தமிழகத்துக்கு என்ன பெருமை? எவ்வளவோ மொழிகள் உலகத்தில் இருப்பினும் ரொம்ப பழமையான பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி. அது பேசுவதற்கு காரணம் என்ன? அதை வளர்த்து கொடுத்தவர் இந்த மகான்கள், ஞானிகள். அவர்கள் பாடி வைத்த சொற்கள் பாடல்கள்ல இருந்து ஒரு 100 4000 திவ்ய பிரபந்தத்துல நீங்க 4000 தெரிஞ்சுக்க வேண்டாம், 1000 தெரிஞ்சுக்கலாமே. 1000 வேணாம், 500 தெரிஞ்சுக்கலாமே. 500 100 தெரிஞ்சுக்கலாமே. 100 பாசுரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. திருப்புகழ்ல ஒரு 2 பதிகங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரி சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் 30 மூவர்க்க தமரரும் அடிபேண 10 தலை ஒத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பட வட்ட திகிரியின் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சு தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. ராமாயணத்தை எடுக்கிறார், பாகவதத்தை எடுக்கிறார், பாரதத்தை எடுக்கிறார் 3 வரிகள்ல. அப்பேற்பட்ட அருணகிரிநாதரின் தமிழ் எங்கே? ஆடி நின்றாய் அண்டம் 7 கடந்து போல் மேலவையும் கூடி நின்றாய் குவி மென்முலை யாழையும் கொண்டுடனே பாடி நின்றாய் பழனத்தரசே அங்கொற்பான்மதியம்னு எடுத்தார் ஞானசம்பந்தர். அப்பேற்பட்ட பாடல் எங்கே? உயர்பர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்பர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என்மனனே என்று பரமனையே காண்பித்துக் கொடுத்த ஷடகோபன் மாறன் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி எங்கே? இதையெல்லாம் விட்டு விட்டு தமிழை காப்போம் 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 காத்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால அப்பேற்பட்ட சொல்ற இங்க இந்த
கௌசல்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்ப சொல்ற, சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை. அப்பா குஹா, பரதன் சொல்றார், அப்பா குஹா, இந்த கௌசல்யா யார் தெரியுமோ? சுற்றத்தவர்களும் தேவர்களும் தொழக்கூடிய கோசலை. சுற்றத்தவர்கள்னா நாட்டுக்காரா, இந்த அயோத்தியால இருக்கக்கூடிய வாசிகள், அவர்களும் தேவர்களும் தேவலோகத்துல இருக்கக்கூடியவா. இது புரியுறதா? ஆனா தமிழ் மரபுல யூ cannot புட் ஆப்ஜெக்ட்ஸ் த வே யூ வாண்ட். குழந்தையோடு அம்மா வந்தாள், தப்பு. அம்மாவோடு குழந்தை வந்ததுன்னு சொல்லுவதுதான் சரி தமிழ்ல. அண்ணனோடு தம்பி வந்தான் அப்படிதான் சொல்லணும். தம்பியோடு அண்ணன் வந்தான்னு சொல்லுவது வழக்கம் அல்ல. இந்த இடத்துல தேவரோடும் சுற்றத்தார் தொழ நின்ற கோசலைன்னு தான் பாடியிருக்கணும். தேவர்களை சொல்லிட்டு அடுத்ததுதான் மனிதர்களை சொல்லியிருக்கணும். ஏன்னா வயசுல மூத்தவர்கள் தேவர்கள், தேவரோடும் சுற்றத்தார். ஆனா கம்பர் அப்படி சொல்லல, சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலைன்னு. அது ஏன் சுற்றத்தவர்களை முதல்ல சொல்லிட்டு தேவர்களை அடுத்து சொல்லணும்னு கேட்டார். அதுக்கு உரையாசிரியர் சொல்றார், எண்ணத்தால் உயர்ந்தவர்களை முதலீட்டு. ஏன்னா எண்ணம் எப்படி இருந்துதான், ராமர் காட்டுக்கு போனோம்னு, ஐயோ என் ராமன் காட்டுல கஷ்டப்படப்படாதே, அவன் திரும்பி நாட்டுக்கு திரும்பணுமே, அவனை பார்த்துட்டே இருக்கணுமேனு சுற்றத்தவர்கள் நினைச்சாலாம். அவ எண்ணம் ரொம்ப வசதியா இருக்கான். தேவர்கள், ஐயோ அவன் காட்டுக்கு போகணுமே, காட்டுக்கு போனால்தானே ராவண வதம் நடக்கும், அவர் காட்டிலேயே இருக்கணுமே நினைச்சாலாம். ராமர் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தங்க கஷ்டம் போகணும்னு நினைச்சா தேவர்கள். தாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ராமன் நாட்டுக்கு திரும்ப வேணும் என நினைத்தவர்கள் சுற்றத்தவர்கள். எண்ணத்தால் உயர்ந்த சுற்றத்தவர்களை முன்பு வைத்து தேவர்களை பின்பு வைத்தார். சுற்றத்தார் தேவருடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி. அப்ப குஹன் கேட்கிறான், குற்றத்தார் குறிஷில் இவர் ஆர்? இவ யாரு என்ன குஹன் வினவ. குஹன் கேட்டானாம். அப்ப பரதன் சொல்றார், கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி. இப்போது இறந்து கிடந்தாரே ஒரு மன்னவர், சக்கரவர்த்தியான தசரதர், அவருடைய முதல் பத்னி முதல் தேவி மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால். மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானைன்னு என்ன அர்த்தம் தெரியுமோ? மூவுலகையும் ஈன்றவன் பிரம்மன், பிரம்மனை தன் நாபி கமலத்தில் ஈன்றவன் நாராயணன், அந்த நாராயணனை ராமனாய் தன் அவதார காலத்தில் தாங்கியவள் கோசலை. மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால்.